கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் பொசிஷனில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் கேட்டகரிலையும் போஸ்டிங்ஸ் இருக்குது. இது வந்து பர்மனெண்ட்டாகவும் ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேறு கேட்டகரிலையும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து பார்த்திங்கன்னா 25,000 18,000 அதாச்சும் இது வந்து பேசிக் பே. அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 20,000 கிட்டக்க உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் பேஜ். இங்கேயே வந்து நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நானுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்த பிறகு இங்கே வந்து சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணி அது கூட என்னென்ன ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணி அண்ட் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸுமே வந்து அவங்க என்ன நேமில் வந்து பார்த்திங்கன்னா டிடி எடுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த நேமில் கரெக்டாக டிடி எடுத்து ஜென்ரல் ஓபிசிக்கு ஒரு ஃபீஸ் சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு ஒரு ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நேமில் டிடி எடுத்துகிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 31 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ணணுன்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க கைஸ். அதேமாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, இந்த அட்ரஸுக்கு தான் வந்து இங்கே இந்த பிரின்சிபல்லேருந்து இங்கே வந்து உங்களுக்கு தமிழ்நாடு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்ரஸ் இருக்குது. கரெக்டாக அந்த பின்கோட்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் மூலமாக அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபீஸோட ப்ரூஃப் டீட்டெயிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இப்போ நான் காமிச்ச அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து போஸ்டிங்ஸோட டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எம்டிஎஸ், இது வந்து பெர்மனெண்ட்டாக ரெகுலராக வந்து ஹையர் பண்ணுறாங்க, ரெகுலர் பேசிஸில் ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஏஜஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மினிமம் 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு 18,000லேருந்து 56,900 வரைக்கும் இதோட பேசிக் பே. பட் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 20,000க்கு மேலேயே கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே. அடுத்த போஸ்டிங் வந்து பிஎம்பிடிஐ கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, 12th பாஸ் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க, கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். 25,000 மந்த்லி சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் வார்ட் பாய்ஸ் கேட்டகரி. இதுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. பட் உங்களுக்கு ஹிந்தி அண்ட் தமிழ் வந்து ஃப்ளூயண்ட்டாக தெரிஞ்சிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 21 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதோட சேலரி வந்து 22,000லேருந்து 25,000 வரைக்கும் வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ கான்ட்ராக்சுவல் போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 இயர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் போஸ்டிங் மட்டும். எது கான்ட்ராக்சுவல்ன்றதையும் சொல்லிடுறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, கான்ட்ராக்சுவல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த 2 போஸ்டிங் மட்டும்தான் கான்ட்ராக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ஜாப், ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கூல்லேயே வந்து நிரந்தரமான பெர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப், ஓகேங்களா. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.